சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது எனக்கு அவர் பார்க்கும்போதெல்லாம் என்ன ஞாபகம் வரும்னா, அந்த அவதார் படத்தில் ஒரு கேரக்டர் வந்துடும் பார்த்தீங்களா, அதுமாரி ஒரு மீடியாவிலேருந்து ஒரு கேரக்டர் இங்கே வந்துட்டு அந்த பேர்டை அடக்கிறதுக்கு அவன் கஷ்டப்பட்டு டப்புன்னு கீழே விழுந்து திருப்பி மேலே ஏறி உக்காந்து அந்த ஸ்ட்ரகிள் தான் அவருக்கு இப்போ இது பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸில் அவன் அந்த பேர்டை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துகிற மாதிரி சிவகார்த்திகேயன் கண்டிப்பாக ஒரு கரெக்ட் இதில் வந்துடுவார்னு தோணுது. இப்போ கூட நான் அவர்கிட்ட அதான் சொல்லிகிட்டு இருந்தேன், சடால்னு ஒரு பெரிய கருத்து படத்தில் நடிக்க முடியாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் இருக்கிற அந்த 15-20% ரீச் பண்ணணுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும். அதுக்கு நம்ம 100% ஆசைப்பட்டால் அவரை ஆடியன்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிற ஒரு கோணம் இருக்குது, அவரை ஆடியன்ஸ் அவங்களில் ஒரு ஆளாக பார்க்கணுன்னு நினைக்கிறான். ஸோ அதிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். இந்த மண்கரத்தைங்கிற ஒரு விஷயம் வந்து ஒத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, லைஃப்பில் யார் ஜெயிக்கணும், ஒரு ட்ரைண்டு பிறக்கும்போது 7 வயசுலேருந்து கரெக்டாக அப்பா அம்மாவோட கைடன்ஸில் வளர்ந்த ஒருத்தன் ஜெயிக்கணுமா, இல்லை எனக்கு நல்ல கைடன்ஸ் இல்லை, சரியான ஒரு 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 சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, நான் வந்து ஊதாரியாக போயிட்டேன், வீணாக போயிட்டேன், ஒரு 25 வயசில் 30 வயசில் அவன் மைண்டில் ஏதோ ஒன்று ஸ்பார்க் அடிக்குது, லைஃப்பில் நானும் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணுறான், அவங்க 2 பேரும் மோதுறாங்க. அதுதான் அந்த கதையோட மெயின் விஷயம். ட்ரைண்டாக சின்ன வயசுலேருந்து ஒரு ரிங்கிலே வளர்ந்த ஒருத்தன் ஜெயிக்கணுமா, இல்லை 20 வயசில் நான் சாதிக்கணும்னு நினச்சேன் ஒருத்தன் ஜெயிக்கணுமா அப்படிங்கிற அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஏன் இன்றைக்கி கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ். அது மட்டும் கிடையாது, லைஃப்பில் வந்து சாதிக்கணுங்கிறது வந்து ஒரு கடவுளே தீர்மானித்தாலுமே கூட இதுதான் நடக்கும்னு ஒரு கடவுளே தீர்மானித்தாலும் நம்மளோட சின்சியாரிட்டி நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் இருந்ததுன்னா அந்த விதியை கூட கொண்டு போய் நம்ம பேரில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ரொம்ப இன்டைரக்டாக ரொம்ப ஷட்டிலாக சொல்லியிருந்தோம் இந்த கதையில். அதுதான் ஆடியன்ஸுக்கு இன்னமும் கொண்டு போய் நல்லா ரீச் ஆகிடுச்சு. ஸோ நல்ல தயாரிப்பாளர் மதன் சார் ரொம்ப எந்த விதமான இதுவும் இல்லாமல் அழகாக சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருந்தார், ரொம்ப சப்போர்ட் பண்ணார். முக்கியமாக சொல்லணுன்னா இந்த படத்துக்கு அனிருத் எப்படி அவன் மறந்தான்னு எனக்கு தெரியல, எனக்கு ஏதோ பதட்டத்தில் நான் தான் சொன்னேன், முக்கியமாக அனிருத்தை விட்டியாடா, நீங்கள் சொல்லுங்கள் சார், நீயே சொன்னதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நான் அனுப்பி வச்சேன். ஒரு சின்ன படங்கள், அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கும் போது சின்ன படமாக இருந்தது, போக போக ஒரு பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடைச்சது காரணம் அனிருத். இன்றைக்கி வந்து ஆல் சாங்ஸ் ஹிட்டு, சாங்ஸோட லீடுக்கே கை தட்டுறாங்க அப்படின்னா அவரோட அனிருத்தோட மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட நல்லா பண்ணியிருந்தார். ஒரு யங்ஸ்டர்ஸு சாங்ஸில் ஹிட்டு கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை, நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் அந்த சீனை கன்வே பண்ணுறதுல வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், அது அனிருத்துக்கு கையில் கிடச்சிருச்சு. நிச்சயமாக அவரும் ரொம்ப நல்லா பண்ணுவார். சுகுமார் சார் ரொம்ப நல்ல விஷுவல்ஸ் ரொம்ப பிரமாதமாகவே இருந்தது, அழகாக எல்லா சாங்குமே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உண்மையிலே சொல்லணும்னா என்னோடய படங்களில் கூட சாங்ஸில் சில இடத்துல நான் வந்து அந்த கண்டென்ட்டில் ரொம்ப உள்ளே போவேன், சாங்குங்கிறது கொஞ்சம் என் மைண்ட் செட் ஆகாமல் என் விருப்பத்துக்கு அதை நான் உட்படுத்திக்குவேன் வற்புறுத்தி. பட் ஒரு சங்கர் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சாங்கும் அப்படியே 5 விதமாக இருக்கும். அது கூட காதலன் அந்த பீரியடில் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டியாக இருக்கும். இந்த சாங்கில் வந்து அவ்வளோ விஷுவல்ஸு, காஸ்டியூம்ஸு, ஹேர் ஸ்டைலு எல்லாமே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க இவங்க. இது வந்து இந்த மான்கராத்தையோட இவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு வந்து கண்டிப்பாக ஒரு டீம் எஃபோர்ட்ஸ், அந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து முக்கியமாக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் வளரும்போது, டெக்னீஷியன்ஸு இந்த மாதிரி வளரும்போது உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரூமில் இருக்கிற நீங்கள் தான் வந்து அந்த 10 கோடி ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் இவங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாலம், இந்த பிரிட்ஜு. அதனால் ஏதாவது சின்ன தப்புகள் ஏதாவது இருந்தாலும் ஏதோ ஒன்று இருந்தானே எங்கள் காதில் சொல்லுங்கள், எங்ககிட்ட ஏதாவது நல்லது இருந்தால் அதை ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த படத்தை எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்த எல்லாருக்கும் பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா 3 டேஸில் இன்றைக்கி பெரிய நம்பர் சொல்கிறாங்க. ஏன்னா பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ரிட்டர்ன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நான் வந்து என்னோடய டான்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அந்த சந்தோஷத்தோடு போயிடாமல் என்ன கலெக்ஷன் வந்திருக்குன்றது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அது மதன் சார்கிட்ட டெய்லி கேட்டு தெரிஞ்சுக்கும் போது சந்தோஷமாக இருந்தது. ஓகே, அண்ட் அந்த மாதிரி தேட்டரில் போய் பார்த்த எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் முருகதாஸ் சாருக்கு. இன்றைக்கி நீங்கள் இங்கே பேசினது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் சார். ஒவ்வொன்றுமே நான் கீழே உட்காந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இந்த ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும், அது எனக்கு லைஃபுக்கு ரொம்ப தேவையான வார்த்தைகள் நினைக்கிறேன். ஏன்னா எங்கே என்ன சப்போர்ட் யார் கை கொடுப்பா அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது, இல்லை இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டினது வந்து
முருகதாஸ் சார் தான். அதுதான் அவருடைய பேச்சிலே நான் கவனித்தேன், இங்கே இருக்கவங்க தான் நிர்ணயிக்க முடியும் எல்லாமே அப்படின்னு சொல்லி. அண்ட் நீங்கள் சொல்கிறது தான் மக்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் சேர்ற ஒரு விஷயம். அந்த வகையில் நான் இந்த படம், இந்த சக்ஸஸ் தாண்டி பர்சனலாகவும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட் அப்போ வந்த கேள்வி, அந்த நான் ஆடியோ லான்ச்சில் நடந்த அந்த இஷ்யூ பற்றி வந்த கொஸ்டினை ஆடியன்ஸ் கிட்ட போய் அதை கிளியராக எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எதுவும் பண்ணலங்கிறத கிளியராக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் என்றைக்கு நீங்கள் அது உண்மையாக தெளிவாக கரெக்டாக போய் எழுத ஆரம்பிச்சிங்களோ அன்னையிலேருந்து ஒரு கொஸ்டின் கூட என்கிட்ட கேட்கல, அது ஏன்பா அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் எல்லாருக்குமே எழுதின ஒவ்வொருத்தருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போது திரும்ப இந்த இடத்துக்கு வந்துடலாம்.